ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயூஸ் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஸ்லீவ் டிசைன் ரீக்ரியேட் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நெக் எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இது வந்து நம்ம ஸ்லீவ் இந்த ஸ்லீவ் வந்து எப்படி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஸ்லீவ் வந்துட்டு நான் பிரிண்ட்ரெஸ்ட் ஆப்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கேன்வாக்குள்ளே போய்க்கலாம். வந்து கேன்வா ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு கஸ்டம் சைஸில் போயிட்டு நம்மளோட ஸ்லீவுக்குரிய சைஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸ்லீவுக்கு வந்து எப்படி கொடுக்கணும்னு ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் இந்த கேன்வாஸுக்கு செக்குடு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த செக்குடு பாக்ஸுமே எப்படி க்ரியேட் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் எல்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேலரி கிளிக் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இமேஜை வந்துட்டு இதில் அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நான் எனக்கு வேணும் அப்படின்னா வேணுங்கிற அளவுக்கு நான் கிராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு நான் எந்த அளவுக்கு பெருசாக ஜூம் பண்ண முடியும் பார்த்துட்டு அந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட வித்து எவ்வளோ இருக்குது அண்ட் ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பரன்சியை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ டிரான்ஸ்பரன்சியை கம்மி பண்ணிவிட்டு நான் 3 டாட்டை கிளிக் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட வித்து எவ்வளோன்றதை கால்குலேட் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஸ்லீவ் டிசைன் வந்து முடியுது. இங்கேருந்து கால்குலேட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 10.5 வந்து இருக்குது. நம்ம கீழே வித்து வந்து 10.5 இருக்குது. அதே மாதிரி மேலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே இருக்குது. 11 இன்ச் இருக்குது. 11 இன்ச் இருக்குது. கீழே வந்து நமக்கு 10.5 வந்து இருக்குது. ஸோ வந்து இந்த இதை நம்ம அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எலமெண்ட்ஸ் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு லைன் எந்தெந்த இடத்துல எல்லாம் வருது அந்தந்த இடத்துலலாம் நம்ம லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ எனக்கு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் வித்து வந்து அதிகமாக வச்சுக்கிறேன். ஸோ நான் கீழேருந்தே வச்சுட்டு வரேன் லைன். இதுவே டூப்ளிகேட் பண்ணி பார்டர் லைனும் கொடுத்துக்கலாம். நல்லா ஜூம் பண்ணி நீங்கள் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளேஸில் வந்து நமக்கு நிற்கும். ஸோ இப்போ அந்த லைன் வந்து முடிஞ்சு இதுக்கு மேலேயும் ஒரு லைன் இருக்குது. நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எந்த இடத்துல வரணும் அப்படின்றத பார்த்து அதுவே வச்சிருக்கு. பட் நமக்கு அந்த இடத்துல வேணால் கொஞ்சம் கீழே வந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் கீழே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சென்டரில் லைன் வருது. ஸோ அதுக்குமே அந்த லைன் ஒர்க்கையுமே முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலுமே லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடியது கொஞ்சம் டிஸ்டர்ப் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி லைனை சென்டரில் நான் வச்சுட்டு வர போகிறேன். இப்போ நீங்கள் ஒரு லைன் 2 லைன் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலே அடுத்தடுத்து வரக்கூடிய லைன் வந்துட்டு அதுவே ப்ளேஸ் ஆகிரும். இப்போ நான் ப்ளஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா அடுத்த லைன் வந்து அதுவே ப்ளேஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ப்ளேஸ் ஆகிட்டே வரும். உங்களுக்கு அதில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து லைன் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஃப்ளார் மாதிரி கொடுத்துருக்காங்க பீட் ஒர்க்கு. ஸோ நான் அதுக்குமே ஒரு சின்ன ஃப்ளார் வந்து எடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஃப்ளவர் அவுட்லைன் வந்து சர்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃப்ளார் வந்து நம்ம எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து பீடு இருக்குது தான் அதில் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு ரவுண்ட் கொடுத்தா கூட அது நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம வெறும் ரவுண்ட் மட்டும் அதில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம வெறும் பீடு ஒர்க் தானே பண்ண போகிறோம். ஸோ அதனால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ளார் கொடுக்கணும் அப்படின்னாலும் கூட ஃப்ளார் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃப்ளவர் சூஸ் பண்ணியிருக்கேன்.
இதோட அவுட்லைன் மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ நான் பிளாக்காக மாற்றிருக்கேன். பிளாக்காக மாற்றிட்டு ஃப்ளார் வந்து எந்த இடத்துல வந்துச்சுன்றதை பார்த்து அந்த மாதிரி இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த ஃப்ளாருமே நம்ம ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ண நமக்கு வந்து அடுத்தடுத்த இடத்துல அதுவே ப்ளேஸ் ஆகிக்கிறோம். ஸோ நம்ம எந்த ஒரு எடிட்டிங்குமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ளார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓரத்தில் வந்திருக்கு. அதை மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம குரூப்பில் வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு வர்றீங்க. ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. உங்கள் டவுட்ஸ்லாம் அதில் கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குரூப்பில் வந்து மோட்டிவ்ஸோட லிங்க்குமே நம்ம கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளார் வந்து சென்டரில் வச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கர்வ் லைன் வந்து கொண்டு வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சர்க்கிள்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஆஃப் சர்க்கிள்னு போட்டிங்கனாலும் வரும். ஸோ ஆஃப் சர்க்கிள்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு நமக்கு. நம்ம இதிலே கூட எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் வந்து ப்ரோவில் இருக்கக்கூடியது கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய லைன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. நான் அதனால் வந்து சர்க்கிள்னே சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா சர்க்கிளில் இருக்கக்கூடியது கூட கொஞ்சம் டார்க்காக நமக்கு இருந்துச்சு. ஸோ இந்த சர்க்கிள் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டார்க்காக இருக்குது. இப்போ நான் வந்து இதை ஹால்ஃபாக கிராப் பண்ணிக்கிறேன். கிராப் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு ஆஃப் வேணும். ஸோ ஆஃப் வந்து கிராப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு வரப்போகிறோம். இன்னும் நீங்கள் கிராப் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம். எனக்கு இன்னுமே கொஞ்சம் லைட்டாக கிராப் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் கிராப் பண்ணிவிட்டேன். இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம குரூப் பண்ணிவிட்டு கூட நம்ம அடுத்த லைன்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதை வந்து அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைன் வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. இதை நான் வந்து கிராப் பண்ணணும். இப்போ வந்து இதை நம்ம அப்படியே டூப்ளிகேட் இந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து கரெக்டாக வரல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் தான் நமக்கு வந்து அனலைஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அவ்வளோவா பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்மளோட இமேஜ் வந்து கொஞ்சம் ஆங்கிள் மாற்றி இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா செலக்ட் மல்டிபிள் கொடுத்துட்டு இந்த எல்லா கர்வும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். சாரி, மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லாக இருக்கிறதுனால என்னால் செலக்ட் பண்ணுறது கரெக்டாக வரல. ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இந்த குரூப் பண்ணதை வந்து டூப்ளிகேட் பண்ணி கூட நீங்கள் அடுத்தடுத்த இதுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குரூப் பண்ணி வச்சுருக்கிறத டூப்ளிகேட் பண்ணி அப்படியே வந்து அடுத்தடுத்த இடத்துல நம்ம வைக்கணும். ஸோ நம்ம கடைசியாக கூட நமக்கு வேணுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒரு சைடாகவே போயிட்டுருக்கு. இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். நமக்கு வேணும்னா நமக்கு கடைசியில் கூட
எப்படி வேணுன்றதை பார்த்துட்டு அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே வச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் அன்குரூப் பண்ணிவிட்டு அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிராப் பண்ணுறதுனா கூட கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சைடு கிராப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது, அதையுமே கிராப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த சைடு இருக்கக்கூடியது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதி இது இருக்குது, அது மட்டும் நம்ம டெலீட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே நம்ம குரூப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நமக்கு எதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த இப்போ நம்ம இருக்கக்கூடிய இமேஜ் மேலேயே கூட நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி கூட நீங்கள் வைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக தான் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது சைஸ் வைஸ் பார்க்கும்போது டிஸ்டன்ஸ் எல்லாமே இதில் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் இமேஜில் இருக்க மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த இமேஜுக்கு மேலேயே அந்த கர்வ் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கர்வ் எல்லாமே செட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்ததாக நம்ம திலகம் ஷேப் வந்து சென்டரில் வந்து வைக்கணும். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸே வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து வாட்டர் ட்ராப் அவுட்லைன் சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வாட்டர் ட்ராப் வந்து நம்ம இந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனில் இப்போதைக்கு செட் பண்ணியாச்சு. இதே மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம மேலே வரைக்கும் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்லேயுமே நம்ம பண்ணணும். ஸோ இந்த கேப்லேயுமே நம்ம கரெக்டாக நம்ம வச்சுட்டு வரணும். ஸோ இது எல்லாமே நான் பண்ணிட்டு காட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்றையும் சொல்லிகிட்டே போனோம்னா நமக்கு வீடியோ வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருக்கும். அதனால் இது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டாட் வந்து கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் வந்து சர்ச்சில் போயிட்டு எலமெண்ட்ஸில் போயிட்டு வீடியோன்னு இருக்குது, அதை ஃபஸ்ட் நம்ம மாற்றிக்கலாம். சிங்கிள் டாட் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் டாட்னு கொடுத்தீங்கன்னா நிறைய வரும். நான் வந்து இந்த டாட்டே கொடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு ரொம்ப குட்டியாக தான் வேணும். அதனால இது அவ்வளோவா ஒன்றும் நமக்கு தெரியாது. இப்போ இந்த சிங்கிள் டாட் எந்தெந்த இடத்துல வேணும் அப்படின்றத பார்த்துட்டு சிங்கிள் டாட்டுன்றது இந்த ஒரு 4 mm பீடு. ஸோ அது வந்து நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம இந்த டாட் கொடுக்குறோம். இது உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வைக்க வேண்டாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே வச்சு முடிச்சாச்சு. இந்த டாட் லைன் வந்து நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டாட் லைன் வந்து நீங்கள் வைக்காமல் கூட இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து
ரிமூவ் பண்ணி லாக் பண்ணுறத எடுத்து விட்டுட்டு டெலீட் பண்ணிட்டேன். இப்போ இந்த செக்குடு பாக்ஸுமே நான் ரிமூவ் பண்ணிட்டு பார்ப்போம் நம்ம டிசைன் வந்து எப்படி வந்திருக்குன்னு. ஸோ நம்ம டிசைன் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அந்த பிக்சரில் பார்த்த மாதிரியே அப்படியே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதோட டிரான்ஸ்பரன்சியை நான் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸாக ஃபுல்லாக வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு இமேஜை நம்ம A3 பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் வந்து கரெக்டாக நம்ம பார்த்த மாதிரியே கீழே வந்து 10 இன்ச் வரும், மேலே வந்து 11 இன்ச்சு ஹைட் வரைக்கும் நமக்கு ஸ்லீவ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரிண்ட் அவுட்டு கூட எடுத்து பாருங்கள். எடுத்துட்டு உங்களோட ப்ளவுஸுக்கு செட் ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டாம். நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஸ்லீவை நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இது மிஸ்டேக் ஆகிருக்கு. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஸ்டே டியூன்.